கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீரின்றி நான் உயிர் வாழ முடியாதே, நீதானே என்றும் எந்தன் கேடகமே. நீரின்றி நான் உயிர் வாழ முடியாதே, நீதானே என்றும் எந்தன் கேடகமே. உயிரே நீதானே என்பலனே, நீரின்றி எதுவும் செய்ய இயலாதே. நான் என்றும் நம்பும் கன்மலையே, இயேசுவே நீரின் ஆதரவே. நான் என்றும் நம்பும் கன்மலையே, இயேசுவே நீரென் அடைக்கலமே. அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீரின்றி அப்பா அந்த உலகிலே நாங்கள் வாழ முடியாது. அப்பா, உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது தகப்பனே. நீர் எங்களுக்காய் பாராட்டி நம்முடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்றால் உடைய கிருபையும் உடைய தயவும் மாத்திரமே எங்களுக்கு இருந்தால் அதை செய்து முடிக்க முடியும். அப்பா, மட்டுமா உடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி பெருமையாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக சங்கீதம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். சங்கீதம் 30 அதனுடைய 1வது வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல். தாவீது இந்த இடத்தில் இப்படியாய் சொல்லுகிறார். அவனுடைய சத்துருக்கள் என்ன செய்திருக்கிறார் என்றால், அவனை மேற்கொள்ள விடாமல், மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல். இந்த இடத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நம் சத்துருக்கள் நாம் படுகிற கஷ்டத்தை அவன் பார்த்து மகிழ ஒட்டாமல் பண்ணுகிற தேவன். அப்படி என்றால் என்ன? கர்த்தரை நம்பியிருக்கிற ஜனத்தை கர்த்தர் ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்த விடமாட்டார். அவனுடைய சத்துருக்கள், எதிரிகள் பார்த்து, அவனை ஏளனமாய் பார்த்து, அவனை வெட்கத்துக்கு உட்படும்படியாய் சில வார்த்தைகளை பேசினாலும், அவன் சத்துருக்கள் மகிழ விட்டாமல் என்ன செய்கிறார் என்றால், தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அவர் என்ன செய்கிறதில்லை, கைவிடுகிறதில்லை, வெட்கப்படுத்துகிறதில்லை. அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் தாவீது இந்த இடத்தில் சொல்லுகிறான். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். சத்துருவானவன் நாம் எப்பொழுது விழுவோம், நாம் எப்பொழுது தள்ளாடி விழுவோம் என்று என்ன செய்கிறான்? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் வலை தேடி கொண்டிருக்கிறான். யாரை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பிசாசான சத்துருவுக்கு அவன் மகிழ ஒட்டாமல் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வெட்கப்படுத்தாமல், சத்துரு நம்மளை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல், அதாவது நான் கிறிஸ்துவனை நான் தள்ளிவிட்டேன், அவன் விழுந்து விட்டான் என்று அவன் மகிழ விடாமல், அவன் சந்தோஷப்படாமல், என்னுடைய கஷ்டத்தில் அவன் சந்தோஷப்படாமல், அவர் என்ன செய்கிறார் என்றால் என்னை கை தூக்கி எடுத்து விடுகிற தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இன்று உங்களுடைய வாழ்நாட்களிலே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் படுகிற பாடுகள், கஷ்டங்கள் மத்தியிலும் சத்துருவானவன் அவன் என்ன செய்கிறான் என்றால் உங்களை மேற்கொண்டு அவனை மகிழ விடாமல் கர்த்தர் என்ன செய்வார் என்றால், உங்கள் கஷ்டத்தில் இருந்தும், உங்கள் பாடுகளில் இருந்தும், உங்கள் வியாதிகளில் இருந்தும், உடைய நிந்தைகளில் இருந்தும் அவர் உங்களை கை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளான இதனால் உங்களை கை தூக்கி எடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் சத்துருவானவனை அவர் மகிழ ஒட்டாமல் அவனை என்ன செய்வார் என்றால் உங்களிலிருந்து அப்புறப்படுத்தவும், அவனை மகிழ ஒட்டாமல் அவனை தூர, அதாவது உங்களிலிருந்து அதிகமான தூரத்துக்கு அவனை எடுத்து போடவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, சத்துருவானவன் உங்களுடைய காரியங்களிலே மகிழ்ச்சி அடையாமல், உங்களை மேற்கொள்ளாமல், உங்களை அந்த பாதையிலிருந்து, அந்த பாடுகளிலிருந்து கை தூக்கி எடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதைத்தான் தாவீது சொல்லுகிறான், நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன் என்று. இந்த நாட்களில் உங்களை கை தூக்கி எடுத்திருப்பார் என்றால் அவரை போற்றி பாடுங்கள், புகழுங்கள்.
நீங்கள் அந்த பாதையில் நடந்து கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை கை தூக்கி எடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.